ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இந்த ஸ்டோரியோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைண்ட்லி ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலில் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், இந்த சேனல் வந்து பல பிரச்சனைக்கு அப்புறம் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு வந்து அடுத்த ஸ்டோரி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கலாம், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வேறு ஸ்டோரி போடுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆளு மேலே சட்னியை கொட்டிக்கலாம். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அந்த ஆள் வந்து அதை பார்த்துட்டு, நீ வந்து என் மேலே வேணும்ட்டானே இந்த சட்னியை கொட்டினேன், உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம், அதனால தான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ என் மேலே இந்த மாதிரி கொட்டிட்டு இருக்காங்க போது அதுக்கிட்ட நம்ம நீங்கள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் மேலே நான் வேணுங்கிட்டு கொட்டவே இல்லை, பாஸ் போகிறப்ப என்னை இடிச்சாரு, அதனால தான் உங்கள் மேலே வந்து அந்த சட்னி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கேட்டேன், அந்த பாஸோட அசிஸ்டண்ட்டு என்னாலையோ பாஸ் தான் இந்த தப்பு செஞ்சாங்க நீங்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டால் அந்த மேனேஜர், ஐயோ நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்கள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என் மேலே தான் எல்லா தப்பும், நான் தான் ஒழுங்காக பார்த்து வந்திருக்கணும், கண்ணு தெரியாமல் வந்து மோதிக்கிட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு இந்த மேனேஜர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, சரி சரி இனிமேல் கவனமாக வாங்க, நீங்கள் கீழே விழுந்து மூக்கை உடச்சிக்கிட்டு அதுக்கெலாம் நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் போயிடுறாரு. அப்படியே கட் பண்ண அந்த பாஸை தான் கட்டுறாங்க. அவர்கிட்ட ஒரு பர்சன் பேசுகிறாரு, நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம், எங்கேயுமே அந்த சிப்பு கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அந்த பாஸ் வந்து என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரிலன்னு சொல்கிறதுக்கான அவங்கள வேலைக்கு வச்சுருக்காங்க. போய் இருக்கிற எல்லா மாலுள்ளையும் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஏதாவது குழு கிடைக்கும், சும்மா வந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படி இந்த பாஸ் வந்து கடுப்படிச்சோன்னு அந்த அசிஸ்டண்ட்டு ஓகே பாஸ் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் வந்து டைனிங் டேபிள் பறக்கிறது, தாவுறது, ஓடுறது, குதிக்கிறது, நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதை எடுக்கிறேன்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் உட்காந்துருக்கா. அப்போ அவளோட பையன் ரொம்ப சோகமாக இருக்கான். என்னாச்சுன்னு கேட்டா, என்னோட பைசைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னாச்சுன்னே தெரியல, நேற்று நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்க, உங்களோட நெக்லஸ் மாதிரி ஒரு துண்டு வந்து அவன் சாப்பிட்டுட்டான், அது வந்து எனக்கு ஒரு அங்கிள் கொடுத்தாங்க, அது குட்டியாக இருந்துச்சு கோல்டு கலரில் அப்படின்னு வந்து இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பாஸ் தேடுற சிப்பு வந்து இதுதான் போல் இந்த பையனுக்கு சொல்ல தெரியாமல் உளறிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு அந்த மேடு பொண்ணு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு பார்க்கலாம், நீ வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, அவன் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்க்குறான்ல, அதனால அவனுக்கு அந்த மாதிரிலாம் தோணியிருக்கும், வேற ஒன்றும் இருக்காது, சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிக்கிட்டு அவனை பார்க்க போகிறா. அங்கே போய் சும்மா இல்லாமல் அவங்ககிட்ட, நீ என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க, ஏன் எந்த கஸ்டமரும் வரவே இல்லையா, எப்படி வருவாங்க, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி மூஞ்ச மூடிட்டே இருக்க, சில பேருக்கு தான் மூஞ்ச மூடினா பிடிக்கும், சில பேருக்கு வந்து மூஞ்ச திறந்து வச்சிருந்தா தானே பிடிக்கும், நீ இதே மாதிரி மூஞ்ச மூடி வச்சிருந்தா எப்படி வந்து உனக்கு கஸ்டமர் வருவாங்க, நீ எப்படி சம்பாதிப்ப, நீ எப்படி எனக்கு காசு கொடுப்ப, உன்னோட ஸ்டைலாம் நீ சேஞ்ச் பண்ணு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்கை கொடுத்து, இந்தா இதை நீ குடினா, இது உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லா. இதெல்லாம் கேட்டாவன், எதுக்காக எனக்கு ஒன்று வந்து நீ எனர்ஜி ட்ரிங்க்லாம் வாங்கி கொடுக்குற, என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ அக்கறையா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்லா, அக்கறையும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது, நீ வேற அதிகமாக குடிக்கிறியா, குடிச்சு உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வேற இன்னைக்கு பேமெண்ட் வேற தரணும்ல, சரி இன்னைக்கு பேமெண்ட் எனக்கு கொடு அப்படின்னு இவ கேட்குறா. இதெல்லாம் கேட்ட அந்த பர்சன், என்கிட்டலாம் எந்த அமௌண்ட்டும் கிடையாது, நான் வேணா நான் உனக்கு ஒரு கிஸ் தரேன், அதை வாங்கிக்கோ, இவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகிறான். அப்போதான் வந்து 2 லேடி உள்ளே வராங்க. இதை பார்த்துன்னு இவங்க 2 பேரும் விளையிடுறாங்க. இவங்களையும் இப்போதான் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பொறுக்காம 2 கிளை வேற வந்துடுறாங்க. அப்போ 2 லேடியே உள்ளே வந்துட்டு, என்ன இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, நம்ம ஒரு 6 பேர் தானே செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம், ஆனால் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு, எது நீ எதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டியா என்னன்னு இந்த லேடி அந்த லேடிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லை நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன், என்னாச்சுன்னு தெரியல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். 2 பேர் போகிறாங்க. அதில் ஒரு லேடி வந்து அந்த தேர்ட் பர்சனை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு முகமெல்லாம் ஒரே பல்லா இருக்கு. என்னமோ அம்மா வந்து குச்சி மிட்டாய் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த பையன் தான் வேணும், எனக்கு இந்த பையன் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு, ஆகா சரியான ஒரு ஆள் சிக்கியிருக்காங்க, இவங்களை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த லேடி, நான் வந்து பெரிய பணக்கார பொண்ணு, என்கிட்ட வந்து 4 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு, 8 ஏக்கர் மாந்தோப்பு இருக்கு, நடுவில் 6 போது வாய்க்கா போகுதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாளா, அவளுக்கு தண்ணி கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பா. இப்போ பாயாசமே கிடைச்சிருக்கு, என்ன பண்றான்னு பாப்போம். அவ ஒரு டிராமா போடுறா, அதான் முடியாது, இவங்க வந்து என்னோட ஆளு, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. இதெல்லாம் கேட்டது, என்னதான் ஆளா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கு. இங்கே நிறைய பசங்க இருக்காங்க, அதுல போய் நீ யாரு கூட செடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி சொல்றாங்க, இதுல வந்து 50,000 ரூபாய் இருக்கு, இதை நீ எடுத்துக்கிட்டு நீ வேற யாரு கூட போய் செடியூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த பையனை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின், நான் வந்து 1 லட்சம் கொடுத்து இவங்க புக் பண்ணி வச்சிருக்கேன், ஏன் அமுல் பேபி செல்லம், நான் இதை யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அந்த பர்சன் நினைச்சிட்டு இருக்கா, இவ என்ன அமுல் பேபி செல்லம்லாம் கொஞ்சிட்டு இருக்கா, இவ இப்ப என்ன பண்ண காத்திருக்காளோ என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கான்.
அப்போ அந்த லேடி உனக்கு ஏதாவது ரேட் இருக்கும்ல, அந்த ரேட்டை சொல்லு நான் உனக்கு கொடுக்குறேன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் சரி உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 2 லட்சம் தாங்க நான் அந்த பையனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பர்சன் நினைக்கிறான், அடி பாவி நான் எவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி என்ன போய் ஆஃப்டர் ஆல் 2 லட்சத்துக்கு விற்கிறியா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, 2 லட்சம் என்ன, இந்தா 3 லட்சம் தரேன், இதை நீ வச்சுக்கிட்டு அந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி 3 லட்சம் செக்கை எழுதி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அந்த டேடி வந்து என்ன பண்ணுறாங்க, அதான் 3 லட்சம் கொடுத்துட்டேனே இப்போ நீ வெளில போங்கிறாங்க. நான் இந்த கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த பையன் ரொம்ப பொறுமையான பையன், நல்ல பையன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்ப போகிறா. இதெல்லாம் பார்த்தா அந்த 30% நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, நீ இப்போ எங்கேயுமே போக முடியாது, என்ன போய் ஆஃப்டர் ஆல் 3 லட்சத்துக்கு வித்துட்டு போறியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோயின், இன்னைக்கு வந்து உனக்கு சூப்பர் கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க, நீ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, வரட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளில வந்து அந்த 30%க்கு மெசேஜ் பண்ணுறா, இந்த 2 பேரையும் பார்த்தா ரொம்ப மோசமானவங்க மாதிரி தெரியுது, நீ எப்படியாவது அவங்கள விட்டு தப்பிச்சு வந்துடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறா. அவன் எடுக்கவே இல்லை. திரும்ப கால் பண்ணுறா, அதுக்குமே அந்த ரிப்ளையும் இல்லை. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த 30% அந்த 2 கிழவிங்களையும் போட்டு சாத்தி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அச்சோ ரேட் ஆயிடுச்சு, இந்த சொட்ட பையன் என்ன சொல்ல போறான்னு தெரியலன்னு பயந்து ஓடி வரா. நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி அந்த சொட்ட பையனும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா உங்க அப்பனோட கம்பெனியா, நீ இவ்வளோ லேட்டா வர, இஷ்டத்துக்கும் வந்துட்டு இருக்க, இதுக்கெல்லாம் கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, போய் பாஸோட ஸ்விம்மிங் பூல போய் நீ சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், நீ ஒண்ணு எனக்கு பாஸ் கிடையாது, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாத ரூல்ஸ் எனக்கு போட்டுட்டு இருக்கேன்னு இதை கட்டிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் ஒரு பர்சன் வந்து, நீங்க தான் போய் பாஸோட ஸ்விம்மிங் பூல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், நேரத்தா சுத்தம் பண்ணி என்னால முடியாது சொல்றான். நீங்க எப்ப சுத்தம் பண்ணலாம், உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, நீங்க வேலையை விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழி தெரியாம அந்த நிமிஷம் அவளை அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவளுக்கு அங்க ஒரு பெரிய கண்டை இருக்கிறதே தெரியல. அது வேற யாரும் கிடையாது, அவளோட பாஸ் தான் அங்க உட்காந்துருக்கான். அதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. நீங்க எப்போ இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பாஸ் வாயை திறக்காம இந்த கையில உள்ள ரிங்க கழட்டி ஸ்விம்மிங் பூல்ல விட்டேஞ்சி நீ போய் இதை போய் எடுக்கணுங்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நினைச்சிட்டு இருக்க, நான் எப்படா இந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த குட்டி கோணு ரிங்க எடுப்பாங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப வந்து இவன் எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணி தொலைகிறது, போய் எடுத்துட்டு வரேன்னு நினைச்சுக்கிட்டே போய் அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்தா அந்த பாஸுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவன் ஒண்ணுமே சொல்லாம அதை வாங்கி கையில போட்டு போறான். அந்த நிமிஷம் அந்த மேனேஜர் சொட்ட பையில வந்துடுறான். நான் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, அவனுக்கு ரொம்ப குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பா மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின், இப்ப நீ என் கிட்ட வந்து அவனை சும்மா விட மாட்டேன், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டா அந்த மேனேஜர் எங்க நீ கம்ப்ளைண்ட் பண்ண பாப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போன பிடிங்க ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி எரிஞ்சிடறான். அந்த நிமிஷம் பார்த்தா அந்த மேனேஜர் பையில யாரோ உதவிட்டு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த மேனேஜர் பையன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி தள்ளி விடுவ அப்படின்னு கேட்கிறான். அப்ப பார்த்தா அங்க அவனோட பாஸ் இருக்கான். அதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இந்த மேனேஜர் அவன் பாஸ் தான் மிச்சு தள்ளினா, ஆனா வந்து அவனுக்கு அது தெரியல. அவனையும் வந்து நம்ம ஹீரோயினை பத்தி, இந்த பொண்ணு வந்து ரொம்ப கெட்டவ, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளோட கல்யாணம் நின்றுச்சு, இவ ஒரு பார்ல ஒரு பையன் கூட ஸ்டே பண்ணியிருந்தா, இதெல்லாம் தாங்க முடியாம அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, இவ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த பாஸ்க்கு கோவம் வந்து அவனை திரும்பவுமே உதைக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரிலாம் பேசுற, உனக்கு இனிமே இங்க வேலை கிடையவே கிடையாது, நீ போய் வாட்ச்மேன் ஒர்க் பண்ணு, உனக்கு அதுதான் சரியான வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த மேனேஜருக்கு ரொம்ப கோவமாயிடுது. நான் என்ன தப்பு செஞ்சேன், தப்பு செஞ்சது எல்லாமே அந்த பொண்ணு, நீங்க வந்து எனக்கு தண்டனை கொடுக்கறது வந்து எந்த நியாயம் அப்படின்னு கத்துறான். இதெல்லாம் எதையும் காதுல வாங்காம அந்த பாஸ் வந்து போயிடுறாரு. மறுநாள் காலை நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து அவகிட்ட இந்த செக்ல வந்து அமௌண்ட் எதுவும் இல்லை, இந்த செக் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா, இதுல வந்து 3 lakhs இருந்துச்சேன்னு சொல்றா. இல்ல நாங்க செக் பண்ணி பார்த்தோம், இந்த செக் வந்து கேன்சல் ஆயிட்டு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயம் வந்துருது. அந்த 2 லேடியும் அந்த பர்சன் எது பண்ணிட்டாங்க பயந்துக்கிட்டு பார்ல பார்க்க வரா. அங்க ஒரு பால் கிளீனர் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நிமிஷம் அவங்ககிட்ட கேட்கறான், நேற்று ஏதாவது இங்க நடந்துச்சானு. அதுக்கு அந்த பர்சன் சொல்றான், இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து பார்க்கும்போது இங்கெல்லாம் ஒரே பிளட்டா இருந்துச்சு, நான் அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், நேற்று யாரோ டெத் ஆயிட்டாங்க போல, அதான் இப்படி இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அவன் ஒரு இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த நிமிஷம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு நினைப்பு ஒன்று வருது. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வயசான காலமா ஆயிட்டா. அப்ப வந்து அவரோட பையன் அவ கையை பிடிச்சி அழைச்சிட்டே வரான். அப்ப அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னோட அப்பா எங்கம்மா, நான் அவரு எங்க இருக்காங்கன்னு கேட்கறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையாயிடுது.
நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவரு. உங்க அம்மா நான் பெரிய பணம் பெருசா பிடிச்சவ. அவரை வந்து நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 லட்சத்துக்கு 2 லேடிட்ட வித்துட்டேன். அப்ப வந்து எனக்கு உங்க அப்பாவோட பாசம் பெருசா தெரியல. எனக்கு பணம் தான் பெருசா தெரிஞ்சுச்சு. அவர் இப்போ உயிரோட இருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுவுறா. இதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு மாதிரி வந்து போனோம். நம்ம ஹீரோயின் வந்து அவனை தேடிக்கிட்டு ஒரு பாருக்கு வரா. அந்த நிமிஷம் அங்க வந்து பாக்குறா. அங்க ஒரு பர்சனை பார்த்துட்டு நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்ப? அவரு வந்து நான் புக் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இது வந்து என்னோட ஆளு. அது உங்களுக்கு வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த லேடி கோவம் வந்துருந்து 2 பேருக்கும் சண்டையாகிடுது. அப்ப அந்த பர்சனை போட்டு அந்த லேடி திட்டுறா. அப்ப அந்த பர்சன் சொல்றாங்க இல்ல இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு யோசனை வருது. தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரியுது. அச்சோ நம்ம வந்து வேற ஏதோ ஒரு பையனுக்கு பார்த்துட்டோமோ அப்படின்ட்டு. அப்ப அந்த லேடிட்ட சொல்றான் நான் தான் என் மேலதான் தப்பு. நான் தான் சரியா பார்க்கல. இது வந்து நான் தேடி வந்த பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு அந்த லேடிக்கு செமையா கோவம் வந்தது. நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. அப்ப அந்த லேடி என்னை விட்டுருங்க இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தெரியாம பண்ணிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்ன ஆச்சுன்னா அந்த தேர்ட் பர்சன் அந்த லேடி அடிச்சிடறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த தேர்ட் பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கிறான் நீ ஏன் இப்படி இருக்க? உன்னை யாராவது அடிக்க வந்தா நீ வந்து கேட்க மாட்டியா? உனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் பணம் மட்டும்தான் ஆசையா? நீ எதுக்காக உன்னை காப்பாத்திக்கவே மாட்டேங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் காதுல வாங்காம அவனை எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அங்க இங்க நீ நல்லா இருக்கியான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த பர்சன் ஏன் இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு? இல்ல நேத்து அந்த லேடி வந்து ரொம்ப கோவமா இருந்தாங்க. நீ எது பண்ணிட்டாங்களோன்னு பயமா இருந்துச்சு. அதான் நேத்து என்ன நடந்துச்சு நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கிறா. இதெல்லாம் கேட்டு அந்த பர்சன் இருந்து எதுவும் பேச வேணாம் நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்கறா. என் மேலதான் எல்லா தப்பு. நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கவே கூடாது. உன்னை இனிமே நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் உன்னோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு அந்த பிரச்சனை இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறான். நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. எனக்கு ஒரே ஒரு லாங் டிரைவ் போகணும்னு ரொம்ப ஆசை. நம்ம 2 பேரும் போலாமா அப்படின்னு அந்த பர்சன்ட்ட கேட்கறா. இதெல்லாம் கேட்டது அவனுமே ஓகே போலான்னு சொல்லி 2 பேருமே கார்ல போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கார்ல உட்காந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அப்ப அவங்கிட்ட கேட்கிறா இந்த கார் வந்து உன்னோட கார் தானா? இது ரொம்ப காஸ்ட்லியான கார் மாதிரி இருக்கே. உன்னை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கு. நீ உண்மையிலேயே பெரிய பணக்காரனா அப்படின்னு கேட்கறா. அந்த பர்சன் வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. சும்முன்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. நீ என்ன என் பாஸ் மாதிரியே இருக்க. அதான் சரியான சிடுமூஞ்சி. இன்னைக்கு என்ன என்ன பண்ணா தெரியுமா? ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டான். என்னை வந்து ஸ்விம்மிங் பூல் சுத்தம் பண்ண சொல்லிட்டான். அதுல ரிங்க தூக்கி போட்டு எடுக்க சொல்றான். அவன் ஒவ்வொரு நாளும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணனே தெரியல. அவன் என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறான். அவனுக்கு வந்து சின்ன வயசுல ஏதோ மண்டையில அடிபட்டுருச்சு போல. அதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். சிரிக்க கூட மாட்டேங்கிறான். இஞ்சி துண்ட குரங்கு மாதிரியே இருக்கான். சரியான சைக்கோ போல அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த பர்சன் டக்குன்னு காரை சடன் பிரேக் போட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்ப எதுக்கு நீ லூஸ் மாதிரி சடன் பிரேக் எல்லாம் போட்டுட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சு? நீ எதுக்கு என் பாஸ் மாதிரி நடந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. இதெல்லாம் கேட்டா அந்த பர்சனுக்கு ரொம்ப கோவமாயிடுது. இப்ப காரை விட்டு இறங்கு. நீ உன் பாஸை பத்தியே போய் எங்கேயாவது பேசு. இங்க எதுக்கு பேசிட்டு இருக்கன்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நீ ஏன் கோவப்படுற? நான் ஒண்ணுமே சொல்லி பாசு தானே சொன்னேன்னு சொல்லணும். இதை கேட்ட அந்த பர்சன் இப்ப நீ காரை விட்டு இறங்க போறியா இல்லையான்னு நம்ம ஹீரோயின் இறங்கி தொலைகிறேன். நான் இனிமே உன்னோட கார்ல எல்லாம் வரவே மாட்டேன். நீ தான் பெரிய கார் வச்சிருக்கியான்னு செம்ம டென்ஷன் ஆகி அவ கோவப்பட்டு இறங்கி போறான். அதே கட் பண்ணா மறுநாள் காலைல தான் கட்டுறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோயினை பத்தி எந்திரிச்சு போறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன் என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்னை பத்தி எந்திரிச்சு போறாங்க? ஒருவேளை என் மேல எதுவும் பேட் ஸ்மெல் அடிக்குதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே ஒரு பர்சன் வந்து நீ வந்து இனிமே இங்கெல்லாம் வேலை பார்க்க கூடாது. போய் கிளீனிங் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணுமா? நான் எதுக்கு கிளீனிங் பண்ணும்? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பர்சன் சொல்றான். ஆமா நீங்க பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டு இனிமே நீ வந்து கிளீனிங் தான் பண்ணணும். இல்லைன்னா உன்னை வந்து நான் வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பாஸா தான் இருப்பான். ஆனா நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக நம்ம ஹீரோயின் போறா. அந்த நிமிஷம் வந்து அந்த பாஸோட ரூமை தான் கட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் வந்து அவன்கிட்ட பாஸ் இந்த மாதிரி சிப்பு வச்சிருக்கிறது ஒரு குட்டி பையன் தாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பையன் யாருன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு அந்த பாஸ் வந்து சீக்கிரம் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிங்க, எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை.